ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம முட்டையை அவிச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை இருந்தால் போதும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எக் ஃப்ரை செய்யறதுக்கு இன்றைக்கி 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது தண்ணி. இந்த முட்டை வெடித்து வந்தால் வெந்து போயிடும். பாருங்கள், நல்லா வெந்து போயிடுச்சு. நல்லா ஆற வச்சு இந்த முட்டையை உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா உரிச்சு எடுத்தாச்சு. இதேமாரி எல்லா முட்டையும் உரிச்சு எடுத்துக்குங்க. இப்போது இந்த முட்டையை நம்ம பாதி பாதியாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. அந்த மஞ்சக்கரு இதிலே இருக்கணும், வெளியே எடுத்து போட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு அதை லைட்டாக வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை இதில் ஒன்று ஒன்றா இறக்கி விட்டுக்கலாம். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு அடிப்பக்கம். இப்போ நம்ம திருப்பி போடணும். இதேமாரி எல்லா முட்டையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் முட்டை நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்படியே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதேமாரி மறுபடியும் திருப்பி போட்டுருங்க. இப்படி ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான். இதேமாரி குக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு முட்டை ஃப்ரை ரெடி. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையாக ஹெல்த்தியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம எக் ஃப்ரை செஞ்சிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.